இன்றைக்கி நம்ம சேனலில் பப்பாயா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பப்பாயாவை க்ளீன் பண்ணிவிட்டு அதை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீச்சு வச்சுக்கோங்க. இப்போது 1 மணி நேரம் ஊற வச்ச மைசூர் தால் இது வந்து மிக்ஸி கப்பில் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம சீச்சு வச்ச பப்பாயாவில் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் அதை குட்டி குட்டியாக அப்படி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி குட்டி குட்டியாக ஆனியனையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரா பவுடரும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி இந்த மாதிரி ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ரொட்டி, ரைஸ், தோசை எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். எப்போயாச்சும் பப்பாயா வாங்கி டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு தேஸ்பத்தி, ஒரு தால்ச்சினி, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கடுகு வெடிக்கட்டும். இப்போது ஒரு ஆனியனை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 ஆனியன் எடுத்திங்கன்னா கிரேவி கரெக்டாக இருக்கும். 2 பெரிய சைஸ் ஆனியன், 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு கிரேவி கம்மியாக தான் கிடச்சிது. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ரெண்டு தக்காளி அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்துட்டு 2 தக்காளி அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டொமேட்டோ பேஸ்ட் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை அந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரியட்டும். அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பை அதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பால்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம இன்றைக்கி மைசூர் தால் எடுத்துருந்தோம். மைசூர் தாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலைப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இதை அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணதுனால இது நிறையா கிரேவி கிடைக்கல. நீங்கள் வந்து 2 யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லிட்டு போட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படியே. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடைசி இந்த மாதிரி கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.